கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு யோசனை பேசுவதை வாசிக்கிறேன் சொல்லுங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சர்ச்சைக்கு போங்க. சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சரிங்களா? நீங்க இன்னைக்கு கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கீங்க. சரிங்களா? என்னுடைய கண்ணீர் யாரு பார்க்க போறா அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணீரை விட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு பேசுகிறார். சரிங்களா? வீடு கட்ட முடியல, வீடு இப்படி இருக்குது, வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, நோயோடு இருக்கிறேன், என்னுடைய துக்கத்தை யாரு புரிந்து கொள்ளுவான, யாருக்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போய் இருக்கலாம். சரிங்களா? கவலைப்படாதீங்க. சரிங்களா? நானே ஒரு சாட்சி சொல்றேன் கேளுங்க. ஆண்டுகளை வரத்துக்கு முன்பதாகவும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, நான் கண்ணீர் விட்டேன். என் வேலை எப்போ, எனக்கு வேலை சரியான வேலை இல்லை, பணம் இல்லை, நோயோடு இருக்கிற மாத்திரம், நிறையா மாத்திரம் வாங்கும். என்ன வியாதினே தெரியாது, தலைவலவு, அந்த வலி இந்த வலி அப்படி ரொம்ப இருக்கும். என் ஜபத்து கேட்பாரு ஆண்டவர், எனக்கு யாரோ உதவுவாங்களா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுச்சு, இவ்வளவு கண்ணீர் விடுச்சு. இன்னைக்கு எல்லாம் ஆண்டவர் சகலத்தின் நன்மையாக இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதிரி இன்னைக்கு என்னை கொண்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு மனிதர்கள் உங்க கஷ்டத்தை யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனா ஆண்டவர் கேட்பார். சரிங்களா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் முன்னெடுத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருன்னு சொல்லிக்கிறாருல்ல. அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்ணீர் யாவையும் ஆண்டவர் துடைப்பார். உங்கள் பாரத்தை எல்லாம் என் மேல வைத்துவிடுன்னு சொல்லிக்கிறாருல்ல. சரிங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் பார்த்துக்கலாம்னு சொல்லுவார்ல. நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சரிங்களா? இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறேன், கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. சரிங்களா? கண்ணீர் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றுவார். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதுன்றதுல கண்டிப்பா ஆண்டவர் மாற்றுவார். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.